எனக்கு எப்போவுமே இட்லி தோசை கூட வெறுமனே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடவே பிடிக்காது. கூட ஏதாவது உணர்த்தியா இருந்தால் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட என்னையை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண சட்னி தான் இந்த தேங்காய் சட்னி. பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஃபன் சென்டரில் நான் சாப்பிட்ட இந்த தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணுவாங்க. வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன சீக்ரெட், இந்த சட்னி எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. முதல்ல 2-3 பச்சை மிளகாய் சேர்த்து அது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த சட்னியில் நம்ம ரொம்ப வதக்க போகிறது இந்த பச்சை மிளகாவை தான். இது வறுத்த வேர்க்கடலை தான் நான் சேர்த்துருக்கேன். அதனால் அதிகமாக வறுக்க தேவையில்லை. வறுக்காத வேர்க்கடலை அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே நீங்கள் வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 15 புதினா இலையை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. 1 கப் வேர்க்கடலையை நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்தா போதும். இது எல்லாமே ரொம்ப வதக்கக்கூடாதுங்க. லைட்டாக சூடு ஏறினா போதும். அதே மாதிரி வேர்க்கடலை எடுத்த அதே கப்லேயே 1 கப் தேங்காயும் சேர்த்து தேங்காய் லைட்டாக சூடாகிற வரைக்குமே வதக்கினா போதும். கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்து நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணியே ஊற்றாமல் நல்லா கொரப்பாக முதல்ல அடிச்சுக்கலாம். அடித்ததுக்கப்புறம் தான் இருக்குது ட்விஸ்ட்டே. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேங்காவை நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம் இல்லைங்களா. சால்ட் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கூட மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ போடுறோம் நம்ம இதில் ஒரு ட்விஸ்ட்டு. அதுதான் சாம்பார் வெங்காயம். இதில் வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு 2-3-4 சேர்த்துக்கோங்க, மீடியம் சைஸ். அதை சேர்த்து இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இது தாங்க அதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுறாதீங்க. சாம்பார் வெங்காயம் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக சோம்பேறித்தனம் பார்க்காம 3 சின்ன வெங்காயத்தை எடுத்து இதில் போட்டுருங்க. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி நல்லா தண்டோடையே சேர்த்து இதில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா சுவையான சட்னி பாதி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது முழுமையாக கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா இதுக்கு தாளிப்பு சேர்க்கணும். என்னெல்லாம் தாளிப்பு சேர்க்கணும்? முதல்ல இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த கன்சிஸ்டன்சிலே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு எண்ணெய் சேர்த்து, தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. கடுகு, கொஞ்சம் சீரகம் மறக்காமல் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வத்தல் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அது மேலே தலையில் கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க. டேஸ்டான டிஃபன் சென்டரில் கிடைக்கிற சட்னி இப்போ வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நல்லா சுட மொறு மொறுன்னு தோசை வச்சு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்கும். இனிமேல் தேங்காய் சட்னி பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை கூட மட்டும் இல்லைங்க, தேங்காய் சட்னி எது கூடலாம் வச்சு சாப்பிடுவீங்களோ அது எல்லாத்துக்குமே இந்த சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இட்லி, தோசை, அடை, பொங்கல், வடை, கோதுமை தோசை, மில்லட் தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி